டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. IPL நேற்று நடைபெற்ற 41வது லீக் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதினாங்க. இந்த மேட்ச் சென்னையில இருக்க சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெற்றது. இதுல டாஸ் வின் பண்ண நம்ம சென்னை டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் களமிறங்கின ஹைதராபாத் டீம் ஸ்டார்டிங்ல இருந்தே தங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் வார்னர் அதுக்கப்புறமா மணிஷ் பாண்டியை வெளுத்து வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் ஹைதராபாத் டீம் 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா 176 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட சென்னை டீமுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனான நம்ம ஷேன் வாட்சன் அதுக்கப்புறமா டூப்ளிசிஸ் களமிறங்கினாங்க. சென்னை டீமுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். டீம் வெறும் 3 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் நம்ம டூப்ளிசிஸ் ரன் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம சுரேஷ் ரெய்னா வாட்சனோட ஜோடி சேர்ந்து 2 பேருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் தான் ரொம்பவே மோசமாக இருந்தது. அதுலயும் ஷேன் வாட்சன் இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு மேட்ச்லயுமே அந்த அளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த சான்ஸை ப்ரூவ் பண்ற மாதிரி நேற்று மேட்ச்ல செம அதிரடியாக விளையாண்டாரு. வெறும் 53 பால்கள்ல 96 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவுட் ஆகிட்டாரு. கடைசியில சென்னை டீம் 19.5 ஓவர்கள்ல 4 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ணது மூலமாக தற்போது நம்ம சென்னை டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல திருப்பி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த சமயத்துல நேற்று மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தலதோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மேட்ச்ல ஏதோ ஒரு பிளேயர் சிறப்பாக விளையாடி மேட்ச்ல வின் பண்ண வச்சிடறாங்க. இது அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம வாட்சன் ஒரு மேட்ச் வின்னர் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. வாட்சன் சில போட்டிகளில் சிறப்பாக விளையாடல அப்படின்றது உண்மைதான். இருந்தாலும் அவருக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தகுதியானவர் அப்படின்னும், சென்னை டீமுடைய வெற்றி மந்திரத்தை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னும், ஏன்னா ஏலத்தில் அடுத்த வாட்டி என்னை யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஜாலியாக தெரிவிச்சிருக்காரு. சென்னை டீமுடைய மிகப்பெரிய வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஃபேன்ஸ், அதுக்கப்புறமா சென்னை டீமுடைய மேனேஜ்மெண்ட் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சென்னை டீமுக்காக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருடைய வேலையும் தான் சென்னை டீமுடைய மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உண்மையான ரகசியத்தை நான் ரிட்டையர் ஆகிற முடிக்கு வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஜாலியாக தெரிவிச்சிருக்காரு. இந்த சமயத்தில் நேற்று மேட்ச்சில் அதிரடியாக விளையாண்ட நம்ம ஷேன் வாட்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சில மேட்ச்சில் நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லி எனக்கே நல்லாவே தெரியும். இதே வேற டீமாக இருந்தால் கண்டிப்பாக என்னை டீமில் இருந்து நீக்கியிருப்பாங்க. ஆனால் பயிற்சியாளர் ஃப்ளெமிங் அதுக்கப்புறமா கேப்டன் தோனி என் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சு தொடர்ந்து எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு. அதே மாதிரி நேற்று மேட்ச்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹர்பஜன் சிங் அவருடைய ட்விட்டர் பேஜில் IPL கிடைக்கிற கோப்பைக்கு பின்னால கௌரவம் இருக்கு, அதை எடுக்கிற கைகளுக்கு பின்னால சரித்திரம் உண்டு. ஆனா அந்த கோப்பையை அடிக்கிறதுக்கு ஏற்கனவே சென்னைன்னு ஒரு டீம் இன்னைக்கு பிளே ஆஃப்ல கால் பதிச்சிடுச்சுன்னு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் இது. IPL யாரு படம் ஓடினாலும் நாங்க தான் அங்க ஹீரோ அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. சரி, இப்போ நேற்று மேட்ச்சில் CSK அதுக்கப்புறமா SRH அப்படின்னு சொல்லி இந்த 2 டீமில் எந்த டீமுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச்சில் வாட்சனுடைய அந்த அதிரடியான பேட்டிங் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.